ஹாய் ஆல், நிறைய பேர் போட்டி குழம்பு அதாவது குடல் குழம்பு ரெசிபி கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. இன்கிரியன்ஸ் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எண்ணெயில இந்த முழு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற போட்டியை சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கறியில தண்ணி இல்லாம நல்லா ஈர்த்து போட்டீங்கன்னா கவச்ச வாசனை இல்லாம இருக்கும். கறி போட்ட உடனே உப்பு, மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனி மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் கருவேப்பிலை போட்டு லோ ஃபிளேம்ல அப்படியே வேக விடுங்க. இந்த கேப்ல இன்னொரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து அரைக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தக்காளி சேர்த்து வதங்க விடுங்க. கடைசியா புதினா கொத்தமல்லி சேர்த்து 1 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற விட்டு மிக்சில நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை போட்டி கூட சேர்த்து 2 டம்ளர் தண்ணி ஊத்தி மூடி வச்சு வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உப்பு காரம் செக் பண்ணிட்டு குக்கர் விசில் போட்டு நல்லா 8ல இருந்து 10 விசில் விடுங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான குடல் குழம்பு ரெடி. இட்லி, தட்டு இட்லி, முட்டை தோசைன்னு எது கூட சாப்பிட்டாலும் அப்படி இருக்கும்.